பாஜக அதிமுக கூட்டணிக்கு வசதியாக தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவரை நியமிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம், மேலும் விவரங்கள். பாஜகவில் தமிழக தலைமை மாற்றப்படலாம் என்ற தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றது. தமிழக பாஜகவினுடைய அடுத்த தலைவராக யார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஒரு வார காலமாகவே பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் பாஜகவின் அடுத்த மாநில தலைவராக நியமிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது தமிழக பாஜகவின் மாநில தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கருப்பு முருகானந்தம், பாஜகவில் மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தத்தினுடைய பெயரை பரிந்துரைத்திருப்பதன் காரணமாக அவருக்கும் ஒரு வாய்ப்பு உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாநில தலைமையை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமானால், அதாவது அதிமுகவுடன் மீண்டும் பாஜக கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக மாநில தலைமையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் தென் மாவட்டங்களை கவரக்கூடிய வகையிலே அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவின் வாக்கு வங்கியில் சற்று பின்னடைவு இருப்பதாக பாஜகவின் தேசிய தலைமை நினைக்கின்றது. எனவே அதை சரிகட்டக்கூடிய வகையில் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்களை பாஜகவின் மாநில தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த நயினார் நாகேந்திரன் அதிமுகவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடியவர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். எனவே அவரை மாநில தலைவராக கொண்டு வரலாமா என்று ஒரு தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றது பாஜகவின் தேசிய தலைமையிடம். அதே நேரம் பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய மாநில தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய பரிந்துரையையும் பெற்றிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பு முருகானந்தம் பாஜகவில் நீண்ட காலமாக இருக்கின்றார், பல ஆண்டுகளாக இருக்கின்றார், தேசிய தலைமைக்கும் நெருக்கம் கொண்டவராக இருக்கின்றார். மேலும் அண்ணாமலையுடனும் கருப்பு முருகானந்தம் நெருக்கமாக இருக்கின்றார். கடந்த வாரத்திலே அண்ணாமலை மீனவ பிரதிநிதிகளோடு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக டெல்லி சென்ற பொழுது கருப்பு முருகானந்தமும் அண்ணாமலையுடன் டெல்லி சென்றிருந்தார். அந்த சந்திப்பின் பொழுது சில முக்கிய தலைவர்களை, அமித்ஷா உள்ளிட்டவர்களை அண்ணாமலை சந்தித்த பொழுது அவருடைய பரிந்துரையையும் பாஜகவின் தேசிய தலைமை பெற்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனுக்கு மாநில தலைவர் பொறுப்பு கிடைக்கலாம் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் அதே முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த டெல்டா பகுதியினுடைய மிக முக்கியமான முகமாக பாஜகவில் இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தத்திற்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. தமிழக பாஜக தலைவராக இந்த முறை முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பளிப்பதன் மூலமாக தென் மாவட்டங்களில் கடந்த 1-2 சட்டமன்ற தேர்தலாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பின்னடைவை சரிகட்டி அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை தற்பொழுது பாஜக தேடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அண்ணாமலையினுடைய 3 ஆண்டு கால பதவிக்காலம் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் தனக்கு மாநில தலைவர் பதவி கிடைக்கும் என்று நயினார் தரப்பில் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அதே நேரம் தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி ஏற்படுத்துவதற்கு சாதகமான சூழல் உருவாகியுள்ள நிலையில் மாநில தலைவருக்கு புதியவரை நியமிப்பது இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு பாஜகவிற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் தமிழக பாஜகவில் தற்போது தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கருப்பு முருகானந்தத்தினுடைய பெயரை தேசிய தலைமைக்கு பரிந்துரைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையைச் சேர்ந்த கருப்பு முருகானந்தத்தை பாஜகவின் மாநில தலைவராக நியமனம் செய்வதற்கான பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவை பார்த்தோம் என்றால் கருப்பு முருகானந்தத்தின் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அதில் ஒரு சில குற்ற வழக்குகளும் கூட நிலுவையில் இருக்கின்றன. அதாவது சட்டம் ஒழுங்கு சார்ந்த வழக்குகளும் கருப்பு முருகானந்தத்தின் மீது நிலுவையில் இருக்கின்றன. எனவே அந்த போராட்ட வழக்குகள், சட்டம் ஒழுங்கு சார்ந்த வழக்குகள் என்று 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் கருப்பு முருகானந்தத்தின் மீது நிலுவையில் இருப்பதை காரணமாக காட்டி அதே போன்ற வழக்குகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை மாநில தலைவர் பொறுப்பில் நியமிக்க வேண்டாம் என்று நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவான ஒரு சிலர் பாஜகவின் தேசிய தலைமையிடம் வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக பாஜகவின் மாநில தலைமையை பொறுத்தவரை அண்ணாமலையை மாற்றுவதற்கான தேவை தற்போது எழவில்லை என்றாலும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியை ஏற்படுத்துவதற்கு மாநில தலைமையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது சரியாக இருக்கும் என்று பாஜகவின் தேசிய தலைமை கருதுகின்றது. அவ்வாறு ஒரு புதிய மாநில தலைமையை கொண்டு வரும் பொழுது முக்குளத்தூர் சமூகத்திலிருந்து கொண்டு வந்தால் அது தென் மாவட்டத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்கு வங்கி சரிவை ஈடுகட்டுவதற்கு அதிமுகவோட கூட்டணி அமைக்கும் பொழுது தென் மாவட்ட வாக்கு வங்கி சரிவை ஈடுகட்டுவதற்கு பலனளிக்கும் என்ற வகையிலே முக்குளத்தூர் சமூகத்திலிருந்து ஒரு சில பெயர்களை முன்னிறுத்தி தற்பொழுது இந்த யாரை நியமிக்கலாம் என்ற ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நயினார் நாகேந்திரனும் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர், அவருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. தற்பொழுது முக்குளத்தூரிலிருந்து டெல்டா பகுதியினுடைய பிரதிநிதியாக பாஜகவில் பார்க்கப்படுகின்ற தேசிய தலைமைக்கு நெருக்கம் வாய்ந்த கருப்பு முருகானந்தத்திற்கும் அந்த வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. ஆனால் அவருக்கான பின்னடைவு கிட்டத்தட்ட 30 வழக்குகள் அவர் மீது இருப்பதன் காரணமாக அவரை மாநில தலைமைக்கு நியமித்தால் அது சரியாக இருக்குமா என்பது குறித்தும் தற்பொழுது பாஜகவின் தேசிய தலைமையில் ஆலோசித்து வருகின்றார்கள். எவ்வாறு இருந்தாலும் வரக்கூடிய 9ஆம் தேதி ஒரு முக்கியமான கூட்டம் டெல்லியில் நடைபெற இருக்கின்றது. அந்த கூட்டத்தின் மூலமாக தமிழக பாஜகவின் அடுத்த தலைமை யார், தலைமை மாற்றப்படுமா, ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநில தலைவர் தொடர்வாரா அல்லது புதிய மாநில தலைவர் நியமனம் செய்யப்படுவாரா என்பது வரும் 9ஆம் தேதி டெல்லியில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக தெரிய வரும் என்ற தகவலையும் பாஜக தரப்பில் கூறியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.